கீ ரோஸ்ட் செய்ய போகிறோம். நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். அதுக்குள்ளே அந்த மசாலாலாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகா, நான் உரப்பு காஞ்ச மிளகாவும் உரைக்காத காஞ்ச மிளகாவும் சேர்த்து எடுத்துருக்கேன். வறுத்துக்குங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்துட்டு அப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை கருக விட்டுறாமல் நல்லா வறுத்துக்குங்க. முறுமுறுன்னு அப்போ தான் பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இது வறுத்தது போதும். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். நான் அவசரத்தில் அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இதில் மிளகு, கருப்பு மிளகு, அப்புறம் பெருஞ்சீரகம், சீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் கூட எடுத்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்குங்க, தண்ணி ஊற்றாமல். அரைச்சாச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உப்பு, தயிர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கரண்டியில் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. கையை சுத்தமாக கழுவிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படியே ஒரு அரை மணி நேரம் இப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். இது 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். பேர் கீ ரோஸ். நெய் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி. பிரியாணி இலையும் ஏலக்காயும், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். வதங்கட்டும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கலருக்கு. இது உரைக்காது. காஷ்மீரி சில்லி பவுடர். இது இதில் இப்போ கோழி சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. கோழியில் முதல்ல உப்புலாம் போட்டிருக்கோம். இந்த ஸ்மால் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா இப்போ வேக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் கோழியில் தண்ணிலாம் வெளியாகும். நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இடையில கிண்டி விடுங்க. கோழி தண்ணிலாம் வெளியாக இருக்குது பாருங்கள். நான் தண்ணி ஊற்றவே இல்லை. கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி ஊற்றாமே கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள்.
டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க உப்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு. நான் இதில் கொஞ்சம் குக்கிங் க்ரீம் ஊற்றிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஊற்றிக்குங்க, இல்லைன்னா தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் அதில் மல்லி இலை போடல, அதுக்கு பதிலாக அந்த கஸ்தூரி மெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாக்ஸை பிரிச்சுட்டு நான் அந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். பாக்ஸு இல்லை, நீங்கள் வேணுமா கூகுள் பண்ணி பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கீ ரோஸ் இன்றைக்கி நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன். இதுவும் சோறும் தான் இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.